Ionization energy. Ionization energy is the minimum energy required to remove an electron from a gaseous atom into its ground state to form a cation. This is otherwise called ionization enthalpy. It is measured in kilojoule per mole. அயானிசேஷன் எனர்ஜி மீன் ஒரு ஆட்டமை நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ ஒரு ஆட்டம் ஒரு அயனாக கன்வெர்ட் பண்ணதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜிக்கு அயானிசேஷன் எனர்ஜி. த அயானிசேஷன் எனர்ஜி இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். அப்போது ஒரு ஆட்டம்னு எலக்ட்ரானை கன்வெர்ட் பண்ணதுக்கு அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. As the atomic size decreases from left to right in a period, more energy is required to remove the electron. அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டமுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி நிறைய தேவைப்படும். More energy is required to remove the electron, so the ionization energy decreases along the period. இப்போ பீரியடில் இருக்கும்போது குறைஞ்சிட்டே போகுது. But down the group the atomic size increases here the valence electron loosely bond. அப்போது கீழே டவுன் த குரூப் போகும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் அந்த டிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது அட்ராக்ஷன் குறையும், சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ லூஸ்லி பாண்டட் தே ரெக்கார்ட் ரிலேட்டிவ்லி லாஸ் எனர்ஜி ஃபார் ரிமூவல், அது லெஸ் எனர்ஜி. அயானைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப் இந்த பீரியாடிக் டேபிளில் கீழே போக குரூப்பில் போக அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. As the positive charge increases, the size of the cation decreases. As the negative charge increases, the size of the anion increases. Next one, electron affinity. Electron affinity is the amount of energy released when a gaseous atom. அங்கே ஜென்ரலி ஆட்டம் சொன்னோம். இங்கே ஒரு கேசியஸ் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கு நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால கெயின் த எலக்ட்ரான் டு ஃபார்ம் ஆனயான். இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் கிலோஜூல் பை மோல் அண்ட் ரெப்ரசன்டட் பை த ஃபாலோவிங் ஈக்குவேஷன். அப்போ ஏ ஆட்டம் ப்ளஸ் எலக்ட்ரான் இட் கிவ்ஸ் ஏ ஆனயான் ப்ளஸ் எனர்ஜி. அப்போது அந்த கேசியஸ் ஆட்டம் ஆனயானாக மாறினதுக்கப்புறம் அது கொடுக்கக்கூடிய எனர்ஜிக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு பேர். இப்போ குளோரின் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு குளோரின் மைனஸாக மாறுது, எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியை கொடுக்குது. இந்த எனர்ஜிக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. லைக் அயானைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியட் அண்ட் டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் எ குரூப். இப்போ குரூப்லேயும் பீரியட்லேயும் எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். மோர் டு நோ, noble gases show no tendency to accept electron because the outer s and b orbital of noble gases are completely filled. No more electron can be added to them and hence their electron affinities are zero. அப்போ நோபல் கேஸில் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணவும் செய்யாது, ரிலீஸ் பண்ணவும் செய்யாது. அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அங்கே தேவையே இல்லை, ஜீரோன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், electron negativity. Electron negativity of an element is the measured of the tendency of its atom to attract the shared pair of electron towards itself in a covalent bond. Let us consider HCl molecule. Both the hydrogen and chlorine atom share one electron each to form the covalent bond between them. Chlorine atom has a higher electron negativity and hence it pulls the shared electron towards itself more strongly than hydrogen. Thus, when the bond breaks, the bonding electrons are left with chlorine forming H plus ion and Cl minus ion. It is represented diagrammatically as shown below. இப்போ குளோரின் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஒன்று கொடுக்கும், குளோரின் ஒன்று வாங்கிக்கும். ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸாக மாறும், குளோரின் மைனஸாக மாறும். ஹைட்ரஜன் ஆட்டம் ஹச் ப்ளஸ் அயனாகவும், குளோரின் ஆட்டம் குளோரின் மைனஸ் அயனாகவும் கன்வெர்ட் பண்ணுறது. இது அப்போ மைனஸ் அயன் ஃபார்ம் ஆச்சுன்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு சொல்லலாமா.
Electronegativity is based on various experimental data such as bond energy, ionization potential, electron affinity, etc. Bowling scale is widely used scale to determine the electronegativity, which in turn predicts the nature of bonding, ionic or covalent, between the atom in a molecule. Electronegativity of some of the elements are given below. Fluorine 4.0, chlorine 3.0, bromine 2.8, iodine 2.5, hydrogen 2.1, sodium is equal to 1. These are the electronegativity of the elements. Underline these important points. If the differences in electronegativity between two elements is 1.7, the bond has 50% ionic character and 50% covalent. ஒரு எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 1.7 ஈக்குவலாக இருந்தால் அது 50 கோவலன்ட் கேரக்டராகவும் 50 அயானிக் கேரக்டராகவும் இருக்கும். If the difference is less than 1.7 விட லெஸ் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் considered to be covalent ஆகும். If the distance greater than 1.7 bond considered to be ionic. This is the note the point 1 mark question. The character of ionic or covalent bond. Along the period from left to right in the periodic table, the electronegativity increases because of the increase in the nuclear charge, which in turn attracts the electrons more strongly on moving down the group. The electronegativity of the element decreases from because of the increased number of energy level. எல்லா கேரக்டருமே பீரியடில் எப்படி இருக்குது, குரூப்பில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அலாங் த பீரியட், டவுன் த குரூப்னு 2 மேட்டர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அட்டாமிக் ரேடியஸ் ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. இன் ஏ பீரியட் டிக்ரீஸ், இன் ஏ குரூப் இன்க்ரீஸ். Ionic radius in a period decrease, in a group increase. Ionization energy in a period increase, in a group decrease. Electron affinity in a period increase, in the group decrease. Electronegativity in a period increase, in the group decrease. ஜென்ரலாக இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மார்க் கொஸ்டின் தேவைப்படும்.